தமிழ் சினிமாவில் பெரும்பாலானவங்க தொடாத சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானர் கிட்டத்தட்ட 9 வருடங்கள் இடைவெளிக்கு அப்புறமா 2015 இவருடைய முதல் படமான இன்று நேற்று நாளைக்கு அப்புறமா இயக்குனர் ரவிக்குமார் இயக்கின படம் தான் அயலான். விண்வெளியிலிருந்து பூமியை தாக்கும் ஒரு விண்கல்ல இருந்து சிதறிய ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வில்லன் கையில கிடைக்குது. அதை வச்சு பூமியோட மையப்பகுதி வரைக்கும் தோண்டி அதில் கிடைக்கிற வளங்கள்லாம் அபகரிக்கிறது தான் அந்த வில்லனுடைய நோக்கம். இன்னொரு பக்கம் கிராமத்தில் அம்மாவோட விவசாயம் செஞ்சுட்டு இருக்காரு ஹீரோ சிவகார்த்திகேயன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ரொம்பவே அக்கறை கொண்டவராக இருக்காரு. அவர் பிழைப்பு தேடி சென்னை வந்ததுக்கு அப்புறமா பர்த்டே பார்ட்டி சர்ப்ரைஸ்லாம் அரேஞ்ச் பண்ற கருணாகரன் யோகி பாபி டீமோட சேர்ந்துக்கிறாரு. பூமியில இருக்கிற ஸ்பார்க் அப்படின்ற அந்த விஷயத்தை தேடி வேற்று கிரகத்துல இருந்து ஏலியன் ஒன்று வருது. அதை எடுக்க வில்லனோட இடத்துக்கு போகுது. ஆனா வில்லனுடைய ஆட்கள் அந்த ஏலியனை அடிச்சு அதோட விண்கலத்தையும் புடுங்கி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ சிவகார்த்திகேயனை சந்திச்சு அந்த ஏலியன் அவரோட சேர்ந்து அந்த வில்லனுடைய நோக்கத்தை முறியடிக்குதா, அந்த ஸ்பார்க் அப்படிங்கிற வஸ்துவையும் அந்த விண்கலத்தையும் அவர்கிட்ட இருந்து மீட்டுதா அப்படிங்கிறது தான் அயலானுடைய மீதி திரைக்கதை.